இன்று அவருடைய சத்தம். எழுதியவர் சகோதரர் சகரியா பூனன் அவர்கள். நாள் ஜூலை 28. தேவ கிருபையை கொண்டு கண்களின் இச்சையை ஜெயித்திட முடியும். இயேசு மத்தேயு 5ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலிருந்து விபச்சாரத்தை குறித்து பேசினார். விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்பது பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது என்று கேள்விப்பட்டு இருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு ஸ்திரியை இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்தில் அவளோடே விபச்சாரம் செய்தாயிற்று. உன் வலதுகன் உனக்கு இடறல் உண்டாக்கினால் அதை பிடுங்கி எறிந்து போடு. உன் சரீரம் முழுவதும் நரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கிலும் உன் அவயவங்களில் ஒன்று கெட்டுப்போவது உனக்கு நலமாயிருக்கும் என வசனம் 27 29 வரை இயேசு கூறினார். மலை பிரசங்கத்தில் இயேசு நரகத்தை குறித்து திட்டவட்டமாய் கூறியிருப்பதை பாருங்கள். ஒருவன் தன் சிந்தையில் அருவருப்பான எண்ணத்திற்கு இடம் தந்து முடிவில் தன் கண்களினால் பாவம் செய்தால் அல்லது தன் கைகளினால் பாலியத்திற்குரிய பாவம் செய்தால் அவனுடைய முழு சரீரமும் நரகத்தில் தள்ளப்படும் என்று இயேசு எச்சரித்தார். இவ் எச்சரிப்பின் வசனங்களை இன்று எத்தனை பேர் அப்படியே விசுவாசிக்கிறார்கள்? இன்று அநேகர் தேவன் தான் சொல்லுகிறபடியெல்லாம் செய்துவிட மாட்டார் என எண்ணிக்கொள்கிறார்கள். ஆனால் யோவான் 12:48 என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளில் நியாயந்தீர்க்கும் என இயேசு கூறிய எச்சரிக்கையின் வார்த்தைகளுக்கு செவி கொடுங்கள். உன் கண் இடறல் உண்டாக்கினால் அதை பிடுங்கி எறிந்து போடு என இயேசு கூறியது ஒரு ஸ்திரியை இச்சையோடு பார்ப்பதை ஒப்பிட்டே கூறினார். இம்மனிதன் அந்த ஸ்திரியை தொடவோ அல்லது எவ்வகையிலும் நெருங்கவோ இல்லை. அவன் இச்சையோடு பார்த்ததே பாவத்தில் இடறி விழும்படி செய்துவிட்டது. புதிய உடன்படிக்கையில் இவ்வித உயர்ந்த பரிசுத்தத்தின் தரத்தையே இயேசு வலியுறுத்தினார். ஒருவேளை நீங்கள் சொல்லலாம், இவையெல்லாம் மிகவும் உயர்ந்த தரம், இப்படியெல்லாம் வாழ்வதற்கு ஓர் மானிடனால் ஒரு காலம் முடியாது. நீங்கள் சொல்வது சரிதான். மனுஷரால் கூடாத இத்தரத்தின்படி வாழ்வதற்கே கிருபையும் பரிசுத்தாவியின் பலனும் அவசியமாயிருக்கிறது. இதனிமித்தமே நாம் கிருபாசனத்தண்டைக்கு சென்று தேவனிடம் கிருபையை கேட்பது மிகுந்த அவசியமாயிருக்கிறது. இவ்வாறு கிருபையை பெறும் ஒருவன் அவருடைய கிருபை எல்லாவற்றிற்கும் போதுமானது என்ற உண்மையை கண்டுகொள்வான். இக்கிருபை எவ்வித அசுத்த பார்வையையும் எவ்வித அசுத்த சிந்தனையையும் ஜெயிப்பதற்கு நிச்சயமாய் போதுமானதே ஆகும். ஜெபிப்போமா. எங்கள் பரம பிதாவே, பரிசுத்தமே எங்கள் விருப்பம். ஆகவே கண்களின் இச்சையாகிய பாவத்தை ஜெயித்திட தயவாய் எங்களுக்கு உமது கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஆமென்.